श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणामहान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதிக்கு பிறகு மோட்சம் கொடுக்கும் பொழுது எம்பெருமான் எப்படியெல்லாம் ஒரு ஜீவனை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான் என்கிற விஷயத்தை பார்த்தோம். இனி மோட்சம் என்பது எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு ஸ்லோகம் சரணாகதி தீபிகையிலே 40வது ஸ்லோகம். மோட்சம்ங்கிறது பரபிரம்ம அனுபவம், பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். பரபிரம்மம் பகவான் நாராயணன், அவனை அனுபவிக்கிறோம். சகல கல்யாண குணங்களுடன் சகல விபூதிகளுடன் கூடிய எம்பெருமான் நாராயணனை நாம் அனுபவிக்கிறோம், பார்த்து அனுபவிக்கிறோம், கைங்கரியம் செய்து அனுபவிக்கிறோம். அப்படிங்கிறதா மோட்சத்துல ஸ்ரீவைகுண்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதை பற்றி வேதத்துல பலவிதமாக சொல்லியிருக்கா. இப்போ ஒரு ஸ்லோகத்துல அழகான 2 விஷயம். 40வது ஸ்லோகம், त्वच्छेष वृत्त्यनुगुणैः महितैर्गुणौघैः आविर्भवत्ययुतसिद्धनिजस्वरूपे त्वल्लक्षणेषु नियतेष्वपि भोगमात्रे साम्यं भजन्ति भवत् परमं भवता विमुक्ताः. வேதத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. பரபிரம்மத்தை அனுபவிக்கிறாங்கிறது முக்கியமான விஷயம். அதுல 2 விஷயத்தை அழகா சாதிக்கிற. முதல் விஷயம், ஜீவாத்மாவானவன் ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம் பெறுகிறான் என்பது. அதாவது அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்பொழுது அவனுக்கு பிரகாசமாகிறது, கிடைக்கிறது. இது ஒண்ணு. உண்மையான ஸ்வரூபம்னா இயல்பான ஸ்வரூபம்னு அர்த்தம். அதாவது நமக்கு நாம இப்ப எடுத்துட்டு இருக்க ரூபம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் இயல்பானது இல்லை. இப்ப நம்மளை பார்த்து யாருன்னு கேட்டா நான் ஒரு மனுஷன் அப்படின்னுவோம். மனுஷங்கிறது சரீர சம்பந்தத்தினால வந்தது தானே, ஆத்மாவுடைய இயல்பான ஸ்வரூபம் இல்லையே. ஒரு சரீரத்தினால்தான் நான் ஒரு ஆண் என்றோ நான் ஒரு மனுஷன் என்னோ, இல்ல நான் இன்னாருடைய புதல்வன் அப்படின்னோ இவருடைய கணவன் அப்படின்னோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதாலே சரீர சம்பந்தத்தை இட்டுதான். இந்த ஊர்ல பிறந்தவன் அப்படின்னோ எல்லாமே சரீர சம்பந்தத்தை இட்டு வருதுதான். சரீர சம்பந்தம் இல்லாமல் ஆத்மாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய வைபவங்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மோட்சத்துல கிடைக்குமா, தானாக வரும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், எம்பெருமானோடு கூட பரமம் சாமியம் உபீதி, எம்பெருமானோருக்கு சமமாக ஆவான்னு வேதம் சொல்றது. நிரஞ்சன பரமம் சாமியம் உபீதி, பரபிரம்மனா ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமாக ஆவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த 2 விஷயத்தையும் பற்றி இங்க சாதிக்கிறார். இங்க ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், எம்பெருமானே ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய சொரூப ஆவிர்பாவம், தன்னுடைய சொரூபம் வெளிப்படுகிறது. அது எப்படி இருக்கும் என்றால், நல்ல ஞானம் முதலான குணங்களுடன் ஜீவாத்மாவானவன் கர்ம சம்பந்தமற்றவனாக உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஏற்றவனாக ஆகிறான். அப்படிப்பட்ட சொரூப ஆவிர்பாவத்தை, சொரூப வெளிப்பாட்டை பெறுகிறான். இது முதல் விஷயம். 2வது விஷயம், எம்பெருமானே உனக்கு சமமாக ஆகிறான் ஜீவாத்மா என்று வேதம் சொல்லுகிறான். எல்லா விதத்திலும் உமக்கு சமமாக ஆக முடியுமோ? பின்ன என்ன என்றால், போகத்திலே உமக்கு சமமாக ஆகிறான். மற்றபடி ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ரக்ஷணம், ஜெகத் சம்ஹாரம், ஜெகத் அந்தர்யாமித்வம், ஸ்ரீயப்பதித்வம், இதெல்லாம் எம்பெருமானுக்கு மட்டும்தான். அதுலாம் நம்ம பெருமாளுக்கு சமமாக ஆக முடியாது. ஆனால் அந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோம்னா, அந்த பகவானுக்கு கிடைக்கிற பரிபூர்ண அனுபவம் இதுவோ, அந்த ஆனந்த அனுபவம் ஜீவாத்மாவுக்கும் வருகிறது என்கிறதாலே
ஆனந்த அனுபவத்திலே பரமாத்மாவுக்கு சமமாக ஆகிறான் என்று அர்த்தம். இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்க. முதல் விஷயம் பார்க்கலாம். त्वच्छेषवृत्त्यनुगुणैर् महितैर्गुणौघैः आविर्भवत्ययुत सिद्ध निजस्वरूपे. ஜீவாத்மாவுடைய நிஜஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபம் அப்பதான் பிரகாசமாறுதான். ஜீவாத்மானா எப்படி இருப்பான்னா இப்பவும் தெரியும் நமக்கு. நான் அப்படிங்கறதுதான் ஜீவாத்மா. இதுல எப்படி இருக்குன்னா முதல்ல ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்துல எட்டு சொல்றா. அபகதவாத்மா விஜரஹா விமிருத்யோ விசோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பஹான்னு சொல்லியிருக்கான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜீவாத்மா சர்வஜானவான். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சகல ஞானமும் வந்துடும் மோட்சத்துல. ஸ்வஸ்வரூபத்தில் அதுவும் உண்டு. அவனுடைய குணங்கள், அதாவது என்ன, ஜீவாத்மா அவனுடைய சொரூபம் அவனுடைய குணங்கள் எல்லாம் இப்போ பிரகாசமாயிடும். அவனுடைய குணங்கள்ல உதாரணமாக இந்த ஞானத்தை எடுத்துக்கலாம். ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் தெரியலையேன்னா, இப்ப நமக்கு புண்ணிய பாப கர்மாவனாலே சுருங்கி இருக்கு. நம்ம மனுஷ ஜென்மா எடுத்தோம்னா மனுஷனால கண் மூலமா நம்ம எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளவுதான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். கண்ணு பார்த்தோம்னா சில பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப தீர்க்க தூரம் பார்க்கிற சக்தி இருக்கு, நமக்கு கிடையாது. நாய்களுக்கெல்லாம் நல்ல வாசனையை உணரக்கூடிய சக்தி உண்டு, நமக்கு கிடையாது. ஆஹா, அவளுக்கு இந்த சரீரம் மூலமா என்ன சக்தி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஞானங்கள்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனா மோட்சத்துல அப்படி கிடையாது. இந்திரிய மூலமா ஞானம் வராது, இயல்பான நல்ல ஞானம்ங்கிறது வந்துடும். இது உதாரணமாக சொன்னேன். இப்ப நாமெல்லாம் கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம இந்த சரீரத்துல இருக்கோம் இல்லையா, இந்த கர்மத்தினால்தான் இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம கர்மம் தான், புண்ணியபாப கர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மோட்சத்துல புண்ணியபாப கர்மாவே கிடையவே கிடையாது. புண்ணியபாப கர்மத்தினால அந்த சரீரம் கிடையாது. அங்க போய் புண்ணியபாபம் பண்ணுவோங்கிறது கிடையாது. அபகதபா ஆத்மா, கர்மத்துக்கு வசப்படாத ஸ்வரூபம் அப்படின்றது. சுருக்கமா சொல்லணும்னா, ஜீவாத்மா சரீர சம்பந்தத்தை இட்டுதான் இங்க ஜீவாத்மா எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கான். அங்க இந்த சரீர சம்பந்தம் வராது, அங்க கர்ம சம்பந்தம் கிடையாது, புண்ணியபாப கர்மா கிடையாது. அப்ப என்ன ஆகும் கேட்டானா, ஜீவாத்மாவுக்கு என்னென்ன குணங்கள் வரும் அப்படின்னு கேட்டா, ஞானம் அப்படின்னு ஒரு குணம் வரும். சத்திய சங்கல்பனாவான். சத்திய சங்கல்பனா என்ன, நல்ல இவன் என்ன நினைச்சாலும் அது நடக்கும். இவன் வேறுனா 2-3 சரீரம்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு இப்ப அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கர்மா தான் காரணம். நம்ம சங்கல்பிச்சா நடக்காத போறது ஏன்னு கேட்டா நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, புண்ணியம் இல்லை. ஆனா மோட்சத்துல அப்படி கிடையாது. கர்மத்துக்கு வசப்படாதவன், அவன் எது நினைச்சாலும் நடக்கும். சத்தியகா மகா சத்திய சங்கல்பகா எல்லாம் உண்டு அங்க. அப்போ ஜீவாத்மாவுக்கு ஒண்ணு ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம் வரும். ஆவிர்பாவங்கிற பதம் ரொம்ப முக்கியங்கிறார். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு புதுசா மோட்சத்துல ஏதாவது வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதான். என்ன அப்படின்னு கேட்டான்னா, இருக்கிறது தான் இத்தனால மறைஞ்சிருந்தது, இப்ப பிரகாசமாகவும். ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. மலப்பிரக்ஷாலனான் மனேகே அப்படிங்கிற ஒரு ரத்தன கல் இருக்கு. அது ஒரு ரூம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேல நிறைய தூசு எல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா அதனுடைய பிரகாசம் தெரியாது. அதுக்கப்புறம் அதை அலம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ பல இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த மணிக்கு, ரத்தன கல்லுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ண வேண்டாம். அது ஏற்கனவே இருக்கு, அழுக்கு படிஞ்சு மூடி இருந்தது, அவ்வளவுதான். அந்த அழுக்கை எடுத்துட்டா போறோம். அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு புண்ணியபாப கர்மாங்கிறது மூடி இருக்கு, அழுக்கு மூடுற மாதிரி மூடி இருக்கு. இந்த புண்ணியபாப கர்மாவை எடுத்துட்டா போறோம். ஜீவாத்மாவுக்கு ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம், அதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிடும். ஆவிர்பாவம்னா வெளிப்பாடுன்னு அர்த்தம். அது வெளியில வந்துடும் நன்னா. அப்ப அவன் கர்மத்துக்கு வசப்படாதவனா இருப்பான். அவனுக்கு ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் எதுவுமே இருக்காது. மரணம் கிடையாது, சோகம் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சரீரத்தை விட்டு வந்திருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஜீவாத்ம ஸ்வரூபம் ஆவிர்பாவம் ஆகியது அங்க. ரெண்டாவது, அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தில் ரெண்டாவது விஷயம் அயுத்த சித்தம். பெருமாளோட சேர்ந்துதான் இருக்கும். அது பெருமாளை விட்டு பிரிஞ்சு ஜீவாத்மா இருக்க முடியாது. இப்பவும் அப்படிதான். ஆனா இப்ப நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப சீதை குண்டத்துல நல்லா புரியும், பெருமாளோட சேர்ந்துதான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மூணாவது, ஜீவாத்மாவுடைய குணங்கள்
அந்த குணங்கள்லாம் இப்ப இந்த குணங்களை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இப்ப ஞானம்னு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, எதை எதை அனுபவிக்கலாம், என்ன எது பார்த்துட்டு இருக்கோம். மோட்சத்துல அப்படி இல்லை. பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்பட்டதா தான் குணங்கள்லாம் இருக்கும். நமக்கு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சில காரியங்கள்லாம் செய்ய முடியும். அதை வச்சு நம்ம என்னென்ன சாதிக்க முடியுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கிறோம். மோட்சத்துல அப்படி கிடையாது. கைங்கரியத்துக்கு தான் அந்த சக்தியை உபயோகப்படுத்துவான், கைங்கரியத்துக்கு தான் அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துவான் அப்படின்னு வரும். ஆக இந்த 3 விஷயம். முதல் விஷயம், அனுகுணைஹி மகிதைர் குணௌகைஹி, எம்பெருமானே உனக்கு சேஷவிருத்தி பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதற்கு ஏற்ற மகிதைஹி கொண்டாடத்தக்க குணௌகைஹி குணக்கூட்டங்களுடன் கூடியவனாக அப்படின்னா, அதாவது உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களோடு கூட அவன் ஆவிர்வாவம் ஆவான், அவன் தோன்றுவான் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு இப்ப இருக்கிற குணங்கள்லாம் ஏதோ போகத்துக்கு உறுப்பா இருக்கே தவிர பகவத் அனுபவத்துக்கு பகவத் கைங்கரியத்துக்கு உறுப்பா இல்லை. அப்படி இல்லாமல் பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஞானம் சக்தி முதலான குணங்களை எல்லாம் பெறுவான் அப்படின்னு அர்த்தம். ஆவிர்பவதி அயுத்த சித்த. இரண்டாவது அயுத்த சித்த, எம்பெருமானை விட்டு பிரியாதன்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானோட எப்பவுமே சேர்ந்து எந்த க்ஷணத்திலும் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ஜீவாத்மாவுக்கு. அந்த விஷயம் இப்ப தெரியாது, மோட்சத்துல நன்னா தெரிஞ்சுக்க முடியும். நிஜஸ்வரூபே. மூணாவது தன்னுடைய ஸ்வரூபம். அதாவது ஜீவாத்மாவுக்கு மோட்சத்துல புதுசா ஒரு ஸ்வரூபம் வருங்கிறது கிடையாது. அவன் இருக்கிறது இத்தனால தெரியாம இருந்தது, அப்ப தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸ்வேன ரூபேன அப்படின்னு வேதத்துல வரும். அவனுடைய ரூபம் அது. சொர்க்க லோகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மோட்சத்துக்கு போகாமல் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனான்னா அங்க ஒரு சரீரம் கொடுக்குறானா, அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம சுகத்தை அனுபவிக்கணும். நரகத்துக்கு போனா அங்க ஒரு சரீரம் கொடுக்குறான், அந்த சரீரத்தை வச்சுட்டு துக்கத்தை அனுபவிக்கணும். ஆனா மோட்சத்துல அப்படிலாம் கிடையாது, சரீரமே கிடையாது, சரீரத்துல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபே நல்லா தெரியும். நிஜஸ்வரூபே, ஆத்மாவுடைய இயல்பான ஸ்வரூபமாகிறது. அபகத பாத்மத்துவம், கர்மவசப்படாமை முதலானதெல்லாம் அதெல்லாம் அங்க ஆவிர்பவதி, ஆவிர்பாவம் ஆகும்போதுன்னு அர்த்தம். இந்த தன்னுடைய சுரூபம் அப்படி அங்கே நன்றாக வெளிப்படையாக அவனுக்கு தெரிந்து இருக்கும் பொழுது, ஆக ஜீவாத்மாவுக்கு தன் ஸ்வரூபத்தை நன்றாக புரிந்து கொண்டு இயல்பான தன் ஸ்வரூபத்தை, சரீர சம்பந்தம் இல்லாமல் கர்ம சம்பந்தம் இல்லாமல் பகவானுக்கு சேஷனாக இருக்கக்கூடிய சம்பந்தத்தை, அழகா ஒன்று பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஜீவாத்மா இருக்கானே பகவானுக்கு தாசன், பகவானோட சம்பந்தம் ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரத்துக்கு ஆத்மா அவன், இந்த ரெண்டு இருக்கு. இதுல பகவானுக்கு தாசன்கிறது இயல்பானது, இந்த சரீரத்துக்கு ஆத்மா அப்படிங்கிறது இயல்பானது இல்லை. ஏன்னா சரீரம் கர்மத்தினால வந்திருக்கு நமக்கு. ஆனா நமக்கு இங்க இருக்கிற காலத்துல பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறத 100 தடவை 1000 தடவை திருப்பி 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 சொல்லி 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 பார்த்தாதான் புரியும். ஆனா சரீரம், ஒரு சரீரத்துல நாம இருக்கோம், அப்ப நாம் பிராமணன் அப்படின்னோ நான் மனுஷன் அப்படிங்கிறதோ இது சொல்லாமல் அப்படியே இருக்கும். இதை என்ன ஆனாலும் மறக்கவே மறக்காது இல்லையா? எது நமக்கு புரியணுமோ அது புரியாது, அது ரொம்ப திருப்பி 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 சொன்னாதான் புரியற மாதிரி இருக்கும். எது நமக்கு இயல்பானது இல்லையோ அதுதான் நிலையா தெரியும் இங்க. ஆனா மோட்சத்துல அப்படியே நேர் எதிராக இருக்கும். அங்க பகவானுக்கு தாசன்கிறது தான் நன்னா புரியும், சரீரமே இருக்காது. அதனால சரீரத்துல, ஒரு சரீரத்துல இருக்கிற நான் மனுஷன் முதலான எண்ணமே வராது அங்க, அப்படி இருக்கு. அப்புறம் ஜீவாத்மாவுடைய அனுபவம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பரிபூர்ண பிரம்ம அனுபவம்னு சொல்றோம். பரிபூர்ணமாக பிரம்மத்தை அனுபவிப்பான், அதாவது சகல குணங்களுடன் சகல விபூதிகளுடன் கூட பரிபூர்ண பிரம்மத்தை அனுபவிப்பான் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, தொல்லக்ஷணேஷு நியதேஷ்வபி, எம்பெருமானே உனக்கு சமமாக ஆகிறான்னு சொல்றான். பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு பெருமாளுக்கு சமமா ஜீவாத்மா ஆயிடுவான்னா எந்த விதத்துலன்னா, பெருமாளுக்கு இருக்கிற லட்சணங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு வராது. லட்சணம்னு சொன்னாலே பெருமாளுக்கு மட்டும் இருக்கிறது தான் லட்சணம்னே பெயர். பெருமாளுக்கு மட்டும் இருக்கிற லட்சணம் என்னன்னா, ஜெகத் சிருஷ்டி கர்த்தா, ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பவன், ஜெகத் ரக்ஷகன், ஜெகத் சம்ஹாரம் செய்பவன், ஜெகத் அந்தர்யாமியாக இருப்பவன், இந்த மாதிரி லட்சணங்கள், ஸ்ரீயப்பதியா இருப்பவன் முதலான லட்சணங்கள், இதெல்லாம் பெருமாளுக்கு மட்டும்தான். பெருமாளுக்கு சமமா ஆறானா இவனும் சிருஷ்டி பண்ணிடுறான் அப்படிலாம் நினைக்க கூடாது. தொல்லக்ஷணேஷு நியதேஷ்வபி, உன்னுடைய லட்சணங்கள்லாம் உனக்கு மட்டுமே இருந்தாலுமே
போக மாத்திரே சாமியம் பஜந்தி. போகத்துல மட்டும் சாமியம். போகம்னா ஆனந்த அனுபவம். பரிபூர்ண பிரம்மத்துக்கு என்ன ஆனந்த அனுபவம், அந்த ஆனந்த அனுபவம் இவனுக்கு வரும். அந்த அளவுல சமமாக இருப்பான். சாமியம் பஜந்தி, சமமான தன்மையை பெறுகிறார்கள். யாரு? பவதா விமுக்தாக, முன்னாலே மோட்சத்துக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள். பரமம் சாமியம் பஜந்தி. சாமியம்னா வெறும் பேச்சுக்கு சமம்னு இல்லை, மொத்தத்துல போகத்துல பெருமாளுக்கு மொத்தம் சமமா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் போக மாத்திர சாமிய லிங்காச்சன்னு சூத்திரம் சொல்றது. அதாவது பெருமாள் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் வச்சுப்போம், உலகை சிருஷ்டிக்கிறார். உலகை சிருஷ்டிக்கிறதுங்கிறதே ஒரு லீலா ரசம். அவருக்கு ஆனந்தமா சிருஷ்டிக்கிறார், சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறார். இங்கேருந்து போற ஜீவாத்மா முக்தர்களா போறான் இல்லையா, அவன் அங்க போய் அவன் சிருஷ்டிக்கிறது இல்லை, அவன் சிருஷ்டியில பங்கெடுக்க மாட்டான், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஆனா வேடிக்கை பார்த்து இவனும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பான். ஏன்னா பெருமாள் எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அந்த ஆனந்தத்தை இவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஏன்னா எங்க சுவாமி, எங்க பெருமாள் எத்தனை ஆச்சரியமா, ஒரு லோக சிருஷ்டின்னா சாதாரணமாக நடக்கிறது. எத்தனை சமுத்திரங்கள், எத்தனை பர்வதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு பஞ்சபூதங்கள், இதோடு கூடிய பிரம்மாண்டங்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு பெருமாள் அந்தரியாம இருந்து வழி நடத்திட்டு இருக்காங்கிறத பாக்குறான் அங்கிருந்து. அப்ப ஆனந்தப்படுறான் இவன். அந்த ஆனந்தம் பெருமாளுக்கு எப்படியோ அப்படி இவனுக்கும் வரும். அது எப்படி வரும்? பெருமாள் சிருஷ்டிக்கிறார், அவருக்கு ஆனந்தம் வரும். இவன் பார்க்கறவன் தானே, வேடிக்கை பார்க்கறவன் தானே, இவனுக்கு எப்படி ஆனந்தம் வரும்னு கேட்டான்னா, எப்பவுமே என்னுடைய சுவாமியினுடையது அப்படின்னு வேடிக்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நல்ல ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சுவாமி, நம்ம பெருமாள் அப்படின்னு. இதுக்கு உதாரணம் தான் விளையாட்டு. அதாவது கிரிக்கெட் விளையாட்டு பார்க்கறவா இல்லையா, ஆடுறவார் 10 பேரோ 11 பேரோ தான். ஆனா பார்க்கறவன் லட்சக்கணக்கான பேர் பார்க்கறான். அவனுக்கெல்லாம் ஆனந்தம் வருதா இல்லையா? அப்ப ஜெயிச்சான்னா அவளுக்கு வர ஆனந்தம் இவாளுக்கும் வருதா இல்லையா? ஏன்னு கேட்டா எங்க டீம் அப்படிங்கிற எண்ணம் தானே இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரியாக எங்க பெருமான், எனக்கு சுவாமியான பெருமான், அவன் அழகா சிருஷ்டிக்கிறான் பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். அதனால அந்த ஆனந்தத்துல பெருமான் செய்யற ஒவ்வொரு லீலையிலையும் அவனோடு கூட ஆனந்தத்தை இவன் அடைவான். அது மட்டும் இல்லாமல் பரபிரம்ம ஆத்மா அனுபவம், எனக்கு ஆத்மாவாக பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதே ஆனந்தத்தை இவனுக்கு கொடுக்கும். பரபிரம்மா எப்பவுமே தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறான். என்ன அவளுக்கு தன் அனுபவம்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ, நான் அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டோ இல்லையோ, அதுவே நமக்கு ஆனந்தமா தான் இருக்கும். அது மாதிரி பரமாத்மாவுக்கும் அது ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தம் இவனுக்கும் வரும். ஏன்னா என்னுடைய சுவாமி அப்படின்னு அவரை பார்க்கிற அப்படின்னால. அதனால மொத்தத்துல பார்த்தோம்னா ஆனந்த அனுபவம் 2 பேருக்கும் சமமாக இருக்கும். அப்ப அளவற்ற ஆனந்தம், இதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். அதனாலே இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் சமமாக இருக்குங்கிற அர்த்தத்துல பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு உயர்ந்த சாமியத்தை அடைகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவனை எல்லா விதத்திலையும் சமமாக ஆறான்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டாங்க, சுவாமி தேசியம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்காரு. என்ன சுவாமி, சமம்னா எல்லா விதத்திலையும் சமமாக வேண்டாமா அப்படின்னா, இப்படி எல்லா விதத்திலையும் சமம்னு அர்த்தம் இல்லை. போகத்துல தான் சமம், ஆனா அந்த சமங்கிறது கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாத சமம்னு அர்த்தம் அப்படின்னா. இது உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தங்கத்தை நிறுப்பதற்கு குண்டுமணி வைப்பா, தராசு, சின்ன தராசு இருக்கும். தங்கம் எத்தனை கிராம் பார்க்கறதுக்கு பக்கத்துல குண்டுமணி வைப்பா. அப்ப குண்டுமணியும் தங்கமும் சமமான அளவு இருக்கும். ரெண்டும் ரொம்ப சமமா இருக்கணும். பார்த்துட்டே இருப்பான், கொஞ்சம் கூட குறையக்கூடாது, கூடக்கூடாது இல்லையா? ஒரு குண்டுமணி கூட கூடக்கூடாது, குறையக்கூடாது. தங்கம் இல்லையா, விலை மதிப்பானது, லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டா, இடையில சமமா இருக்கணும்னா தங்கமும் குண்டுமணி அப்பா இப்ப சமமா இருக்கு அப்படிங்கிற. தங்கமும் குண்டுமணி இப்ப சமமா இருக்குன்னா எதுல சமமா இருக்குன்னா இடையில சமமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர மதிப்புல சமம் கிடையாது. தங்கத்தினுடைய மதிப்பு வேற, குண்டுமணியோட மதிப்பு வேற. எடை மட்டும்தானே சமமா இருக்கு. அந்த மாதிரி பரபிரம்மத்தோட சமமாக ஆகிறான்னா மதிப்புல சமமாகறான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பரபிரம்மம் சுவாமி, நாமெல்லாம் தாசர், அவர் சேஷி, நாமெல்லாம் சேஷாக்கள். அது மாறவே மாறாது. அவன் ஆத்மா, நாமெல்லாம் அவனுக்கு சரீரமானவர்கள். இதெல்லாம் மாறவே மாறாது. ஆனால் மதிப்பு சமமா இல்ல. என்ன இருந்தாலும் அவன் சுதந்திரன், நாம அவனுக்கு பரதந்திரர்கள். அதெல்லாம் மாறவே மாறாது. பின்ன என்ன கேட்டான்னா, அவனுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம், அந்த அளவு, ஆனந்த அளவு இருக்கு இல்லையா, அதுல சமமாகும் அர்த்தம். அதுல கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாகும்
எப்படி தங்கத்தையும் குண்டுமணியும் அப்பா இப்பதான் ரொம்ப பர்ஃபெக்டா சமமா இருக்குன்னு சொல்ற முடியும், அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் சமமாக ஆவார்கள் அப்படின்னா தச்சேஷவருத்தியனுகுணைர் மகிதைர் குணௌகைஹி ஆவிர்பவத்கைத சித்த நிஜஸ்வரூபே தொல்லக்ஷணேஷு நியதேஷ்வபி போகமாத்ரே சாமியம் பஜந்தி பரமம் பவதா விமுக்தாக. அதான் பரமம்னு போட்டிருக்கார். பரமங்கிறது சாமியங்கிறத சேர்க்கணும். பரமம்னா மொத்தமான முழுமையான அர்த்தம். முழுமையான சாமியத்தை அடைகிறார்கள், அது போகத்திலே அப்படின்னு வச்சுக்கணும். இத்தம் त्वदेक शरणैरनघैरवाप्ये त्वत्किङ्करत्व विभये स्पृहया पराध्यन् आत्मा ममेति भगवन् भवतैव गीताः वाचो निरीक्ष्य भरणीय इह त्वयाहम्. அடுத்து இன்னும் 2 ஸ்லோகத்துல இப்படிப்பட்ட மோட்சத்துக்கு நான் இப்ப ஆசைப்படுறேனேன்னு தன்னை நினைச்சுக்கிறேன். மோட்சத்தெல்லாம் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்ப சரணாகதி சாஸ்திரம் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. இப்போ சரணாகதிக்கு முன்னாடி என்ன, சரணாகதி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் மோட்சம் எப்படி கிடைக்கும், மோட்சங்கிறது எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ முடிவுரையா சில வார்த்தைகள், சரணாகதி பத்தி முடிவுரையா சில வார்த்தைகள், இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவுரையா சில வார்த்தைகள், இதெல்லாம் தான் வரப்போகுது. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்ப நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. அச்சிராதிகத்தினால போறோம், உட்கிராந்தி, சரீரத்தை விட்டு வெளியில போறது, அச்சிராதிகத்தி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மோட்சம், அதுக்கு நம்ம இப்ப ஆசைப்படுறோம் இல்லையோ, அப்போ நமக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் தகாதோ, நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமோ? ஏன்னா பகவானுக்கு சமமா ஆறானா என்னது, பகவானுக்கு சமமா ஆறுமா? ஏன்பா பகவானுக்கு சமமா ஆற நிலை எனக்கு வாய்க்குமா? என்னதான் போகம்தான் இருக்கட்டும், அவனா இவ்வளவு மகா பாப்பிகள். இங்க இருந்து அடுத்த ஜென்மத்துல ஒரு மிருகமாவோ ஒரு புழு பூச்சியாவோ பிறக்க வேண்டியவா, யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்ம பண்ணியிருக்கிற அபராதத்துக்கு அடுத்த ஒரு நல்ல ஜென்மம் வருங்கிறதெல்லாம் கிடைக்குமா? புழு பூச்சிக்கு சமமா இருக்க வேண்டியவர்கள் நம்ம. அப்படி இருக்க பகவானுக்கு சமமாக, நித்திய சூரியர்களுக்கு சமமாக இப்படி எல்லாம் இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆசைப்படலாமா? நான் சரணாகதி பண்ணிட்டேன், எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரும்னு ஆசைப்படலாமா அப்படின்னா, ஒரு விதத்துல பார்த்தா ஆசைப்படுறது தப்புதான். ஆனால் நம்ம ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டான்னா, அந்த பகவான் அந்த நிலையை நமக்கு கொடுக்கறான், அதனால ஆசைப்படுறோம். சரணாகதிங்கிற வியாஜத்தை வச்சு கொடுக்கறபடினால ஆசைப்படுறோம். ஸ்லோகத்துல அழகா சொல்றார், இத்தம் त्वदेक शरणैरनघैरवाप्ये. எம்பெருமானே, உன்னையே உபாயமாக பற்றி இருக்கிறார்கள், உன்னையே போக்கியமாக நினைத்திருக்கிறார்கள், தோஷமே இல்லாதவர்கள், ஞானிகள், மகான்கள், அவெல்லாம் உன்னை அடைகிறார்கள் அப்படின்னா சரியா இருக்கும். உனக்கு கைங்கரியம் செய்கிறார்கள்னா சரியா இருக்கும். அப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கைங்கரிய விபவம், கைங்கரிய பெருமை, அதை போய் நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன்னு சொல்லக்கூடாது, நான் ஆசைப்படுறதே தப்பு, ஆசைப்படுறதே ஒரு அபராதம். இன்னும் யார் எதுக்கு ஆசைப்படலான்னு விவசாயம் இல்லையா? நான் ஆசைப்பட்டு அபச்சாரப்பட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் உனக்கு கைங்கரியம் பண்றதா நான் ஆசைப்படவே கூடாது. ஏன்னா என் நிலைமை எப்படி, நான் ரொம்ப நீச்சனானவன். நான் போய் உனக்கு சீவை குண்ட லோகத்துல நான் சரணாகதி பண்ணிட்டுட்டேன், நான் மேல போய் சீவை குண்ட லோகத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க போறேன், நித்திய சூரிகளுக்கு சமமாக ஆக போறேன், அப்படிலாம் ஆசைப்படுறதே ஒரு அபராதம். ஆனால் எம்பெருமானே, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் இப்படி எல்லாம் தப்பு பண்றேன், அபராதம் பண்றேன், நான் இப்படி மோட்சம் எனக்கு கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன், அதை பிறத்தருக்கு உபதேசம் பண்றேன், இதையெல்லாம் இருக்கட்டும், நீ இதையெல்லாம் மன்னிச்சுடணும். ஏன்னு கேட்டான்னா, நீ தானே பகவத்கீதையில சொல்லியிருக்க, ஆத்மா மமேதி பகவன். ஏ பகவன், இவர்கள்லாம் என்னுடைய ஆத்மா அப்படின்னு நீ சொல்லிருக்கோ இல்லையோ, அதை வச்சுட்டு நீ என்னை எப்படியாவது மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகணும், என்னுடைய இந்த தப்பெல்லாம் பொறுத்துக்கணும், என்னை நீ ரட்சிக்கணும், என்னை நடத்தி அழிச்சுட்டு போகணும், என்னுடைய மேற்கொண்டு வாழ்க்கையையும் மோட்ச வாழ்க்கையையும் எல்லாத்தையும் நீ தான் நடத்திக்கணும். ஏன்னு கேட்டான்னா, சிலதுக்கெல்லாம் ஆசைப்பட்டா வச்சுக்கோங்க, உடனே ஆசைப்பட்டாலே கோபம் வந்துடும். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறோன்னு போனான் ஒருத்தன், இந்த உதாரணம் தான் அடிக்கடி சொல்ற வழக்கம். என்ன பிச்சை போடணும் அப்படின்னு போடுறான், 5 ரூபா போடுறான், 10 ரூபா போடுறான், அட வேணாம்ப்பா
50 ரூபா போடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பிச்சைக்காரன் நீங்க 50 ரூபா போட்டீங்களே, எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா இன்னும் கோபம் வந்துடும். ஏண்டா ஓகே படவன் போனா போறதுன்னு 50 ரூபா போட்டானா உனக்கு என்ன 10,000 ரூபா வேணுமா? போட்டா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டா சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க. கோபம் வருமா இல்லையா? ஏன்னா ஒரு விவசாய வேண்டாம். அந்த மாதிரி நம்ம என்னதான் பெருமாளுக்கு பக்தர்களா இருந்தாலும் என்னதான் சரணாகதி பண்ணாலும் நம்ம ஓரளவு தான் ஆசைப்படலாம். நம்ம நிலைமை மோசமா கேட்கும். அப்போ இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டோம் மோட்சம் எங்களுக்கு கிடைக்கும், அங்க பரமம் சாமியம் கிடைக்கும் சொல்றதெல்லாம் அபராதம் இல்லையா அப்படின்னா, முதலே சொன்னேன் அபராதமா இருக்கலாம். ஆனால் பெருமாள் நிலையை எடுத்து பார்க்கணும். மோட்சத்தை கையில வச்சுட்டு காத்துன்னு இருக்கான், எப்ப இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. பகவத்கீதையில சொல்லியிருக்கான், அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, என்ன சரணாகதி பண்ணு உனக்கு நான் மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னபடினால்தான். இந்த பிச்சைக்காரன் ஆசைப்பட்டதுன்னா அவனே கேட்டான்னு வச்சுக்கோங்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ கேளுப்பா, உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்டா தப்பு இல்லையே. இதோ பாரு 5, 10 வேண்டாம், உனக்கு எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், நான் 10,000 கூட கொடுத்தேன். அவன் பிச்சைக்காரன் ஆசைப்பட்டது இவனுடைய நிலைமையினால ஆசைப்படல, அவனுடைய ஔதாரியத்தினால ஆசைப்பட்டான் இல்லையா? அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் பகவான், நீ பகவத்கீதையில ஆத்மா மமன்னு சொல்லியிருக்க, அதாவது ஜீவர்கள் எல்லாம் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் பகவான். இல்ல இந்த ஆத்மானா ஜீவாத்மா மம என்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உன்னை சேர்ந்தவர்கள் தானே, உன்னுடைய குழந்தைகள் தானே. அப்போ ஒரு பிதா மாதிரி தானே நீ இருக்க. அதையெல்லாம் வச்சுட்டு நாங்கெல்லாம் குழந்தைகள், நீ அப்பா அப்படிங்கிறத வச்சுண்டு அத சம்பந்தத்தை வச்சுண்டு நீ என்னை வழி நடத்தி அழைத்து கொண்டு போக வேணும் என்றார். இத்தம் ஸ்வதேக சரணைஹி அனகைஹி அவாப்பியே. இத்தம் இதுவரை சொன்னதெல்லாம் ஸ்வதேக சரணைஹி உன்னை மட்டுமே சரணமாக பற்றியவர்கள், லோக வாழ்க்கையெல்லாம் ஈடுபடாமல் இருப்பவர்கள், பகவான் தான் உபாயமும் உபயமும் என்கிறதை திருடமாக நம்புபவர்கள், அனகைஹி வேற தோஷம் எதுவுமே இல்லாதவர்கள், அவர்களாலே அவாப்பியே அடையப்பட தகுந்தது. எது? விபவே உனக்கு கைங்கரியம் செய்கிறோம் என்கிற வைபவமானது அவர்களுக்கு பொருந்தும், நல்ல ஞானிகளுக்கு பொருந்தும் வச்சுக்கோங்க. மகாஜானிகள், வைராக்கிய சீலர்கள், ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு பொருந்தும். பகவத் ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகர் அவளுக்கு பொருந்தும். நம்ம இப்படி சொல்லி பார்க்கலாமே, சுவாமி பகவத் ராமானுஜர் கத்தியத்திரயத்துல சரணாகதி பண்ணார். அப்போ சரணாகதி பண்ணதை சொன்னார், நான் மோட்சத்துக்கு போகிறேன்னா. ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல தான் சரணாகதி பண்ணதை சொன்னார், அவர் மோட்சத்துக்கு போய் பரம அனுபவம் அனுபவிக்க போறேன்னு சொன்னார். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில சொன்னார், அவர் அனுபவிக்க போறத சொன்னார். அதை வச்சு நாமளும் ஆசைப்படலாமா? நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. சுவாமி ராமானுஜர், சுவாமி ஆளவந்தார், சுவாமி தேசிகன் இவள்லாம் எப்படி நாம ஆசைப்படலாமா? நமக்காக தான் ஸ்லோகம் சொன்ன வச்சுக்கோங்க. விபவே அவெல்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானா எவ்வளவு பொருந்தும். ஸ்பிருகையா அதுல போய் நான் ஆசைப்படுறேனே, இந்த ஆசையினாலேயே அபராதம் பண்றேன், ஆசைப்படுறதே அபராதம். தேசிங்க சோமா அங்க போய் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டா இதை காட்டிலும் மோசம் எதுவும் கிடையாது. ஏன்னா எப்படிப்பட்ட ஞான வைராக்கியசாலியா இருந்தவர் சுவாமி தேசிகன், எப்படி பகவத் அனுபவம் பெற்றவர், எப்படி பகவத் அனுகிரகம் பெற்றவர். நம்மளாம் எங்க வெறும் சம்சாரிகள், சாட்டு உண்டியே உடையே என்று உகந்து ஓடும், இப்படியே ஓடிட்டு இருக்கோமே சம்சாரத்துல. பெயருக்கு வேணா சரணாகதி பண்ணோம் மோட்சத்துக்கு போறோம்னு சொல்றோமே தவிர சம்சாரத்தை தானே விரும்பி இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஆசைப்பட்டு தப்புதான். ஆனா கூட ஆத்மா மமேதி, பகவானே நீயே பகவத்கீதையில் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்திக்கோன்ற. அங்க ஆத்மா மமன்னு சொல்றான், இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றான். ஒரு 3 அர்த்தம் பார்க்கலாம். முதல் அர்த்தம், ஆத்மா இந்த ஜீவாத்மாவானவன், மம என்னை சேர்ந்தவன் அப்படின்னு பகவான் சொல்லிருக்கான். பகவத்கீதையில ஜீவாத்மாவை பற்றி சொல்லச்ச மம அப்படிங்கிற மமைவாம்ஸ்டோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ அப்படின்னு சொல்றான். இந்த ஜீவாத்மாவானவன் என்னை சேர்ந்தவன் தானே அவனும் அப்படின்னு இருக்கான். அப்ப ஜீவாத்மா உன்னை சேர்ந்தவன் தான், உன்னுடையவன் தான், உனக்கு சேஷமாவனா, உன்னுடைய சொத்தாக இருக்கிறவன். அதை வச்சுண்டு ஒரு பிதா புத்திர சம்பந்தத்தை வச்சுக்கோயேன். ஒரு புத்தனை ஏதாவது ஆசை எல்லாம் பட்டா கூட அப்பா சரிதான் ஆசைப்பட்ட நடத்தி கொடுக்கணும் தானே நினைப்பான். அந்த மாதிரி நீ வச்சுக்கோ. புத்திரன் இவ்வளவுதான் மோசமா இருந்தா கூட
அப்பாவுடைய செல்வத்தை எல்லாம் ஆசைப்படலாம் இல்லையா? புத்திரங்க ஒரே இதனால, அதனால அந்த ரீதியில வச்சுக்கோ அப்படின்னு இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், ஆத்மாங்கிறதுக்கு சரீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப மம ஆத்மான என்னுடைய சரீரம், அந்த ஜீவாத்மாவானவன் என்னுடைய சரீரமானவன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கான். எல்லாமே என்னுடைய சரீரம் அப்படின்னு. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா அப்படின்னா, நான் ஈஸ்வரன், எல்லாருமே என்னுடைய சரீரமாக இருப்பவர்கள் அப்படின்னு. அப்ப நாங்கள்லாம் உன்னை சேர்ந்த உன்னுடைய சரீரமாக இருப்பவர்கள் தானப்பா. அதனால ஒரு ஆத்மாவானது சரீரத்தை கவனிச்சுக்க இல்லையோ, அந்த மாதிரி நீ எங்களை எல்லாம் கவனிச்சுக்க வேண்டாமா அப்படின்னு. இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் ரொம்ப அழகான அர்த்தம். அங்க என்ன சொல்றான், ஞானி து ஆத்மைவ மே மதம். இங்க ஆத்மாங்கிற வாக்கே சொல்றான். இந்த ஞானியானவன் எனக்கு ஆத்மா அப்படின்னு இருக்கான். பரமாத்மா சொல்லியிருக்கான் தன்னுடைய பக்தர்களை பத்தி சொல்லச்ச, ஞானின்னு ஒரு பக்தர், அதாவது பக்தர்கள் 4 விதம். யாரு அப்படின்னு கேட்டா, சதுர்விதா விதந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி பரத ரிஷபா அப்படின்னு. பக்தர்கள்ல 4 விதம். 4 விதம்னா எந்த விதம் அவன் பக்தி பண்றா அதை வச்சு சொல்லல, எந்த பலனுக்காக பக்தி பண்றா அதை வச்சு பார்த்தா அவன் 4 விதம். முதல்ல என்ன கேட்டான்னா, ஆர்த்தா, தன்னுடைய கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படின்னு பக்தி பண்றவர். ரெண்டாவது அர்த்தார்த்தி, தனக்கு இன்னும் நிறைய செல்வங்கள்லாம் வேணும் அப்படின்னு பக்தி பண்றவர். மூணாவது ஜிஜ்ஞாசு, அதாவது கைவல்ய சுகத்துக்காக பக்தி பண்றவன். நாலாவது ஞானி. ஞானினா என்ன கேட்டா, பகவானையே நான் அடையணும், வேற பலன் வேண்டாம்னு பக்தி பண்றோம். இதுல சரணாகதி பண்றவன் எதுல சேருவான் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அல்ப பலன்லாம் கேட்கலையே, என்னுடைய கஷ்டம் போகணும்னோ, எனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னோ, எனக்கு கைவல்யம் வரணும்னோ கேட்கலையே. பகவான் வேணும் தானே கேட்கணும். பகவானே உபாயம் உபயம் தானே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஞானிங்கிற லிஸ்ட்ல சேர்ந்தவன். அப்போ ஞானியை பத்தி பகவான் கண்ணன் சொல்லச்சா, ஞானி தோ ஆத்மைவமா மே. இந்த ஞானிங்கிறவன் எனக்கு ஆத்மா, என்னுடைய உசுர்னு சொல்றான். என்னுடைய உசுர் ஞானி, எனக்கு ஆத்மான்னு சொல்றான். அதை வச்சு பாரு பகவானே, நான் சரணாகதி பண்றேன், உன்னை அடையணும் தான் சரணாகதி பண்ணியிருக்கேன். அப்ப அந்த ஞானித்து மே ஆத்மான்னு சொன்னியோ இல்லையோ, அதை வச்சு நான் அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். நான் தோஷம் இல்லாதவன் இல்லை, ஆனா கூட ஒன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத வச்சுட்டு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஞானியதோ ஆத்மான்னு சொன்னியோ இல்லையோ, ஆமா. அப்படிப்பட்ட ஞானி யாரு அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்ட ஞானி யாருன்னா சுவாமி தேசிகன், ராமானுஜர், வாழ வந்தார் முதலானவர்கள் தான் ஞானிகள் அப்படின்னா. அப்ப நானும் அவளை சேர்ந்தவர்கள். அந்த ஆளவந்தாரையும் ராமானுஜரையும் தேசிகனையும் சேர்ந்தவன் நான். அதனால அதை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம் சொல்றது. இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். ஆத்மாமேதி பகவன் பவதைவ கீதாக. பவதைவ உன்னாலேயே, கீதாக கீதையில் சொல்லப்பட்ட ஆத்மா மம, இந்த ஜீவாத்மாவானவன் என்னை சேர்ந்தவன் என்கிற, இல்லாட்டா ஞானியானவன் எனக்கு ஆத்மா என்கிற வாச்சக வாக்கினை நிரீட்சைய பார்த்து பரணியாக ரட்சிக்கப்பட வேண்டியவன், நடத்தி செல்லப்பட வேண்டியவன் நான். துவயா அகம், உன்னால் நான் நடத்தி அழைத்து செல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன் பாரு, ஞானி என்னுடைய ஆத்மான்னு சொல்லிதானே பகவத் ராமானுஜரின் தேசியனையும் கூட்டுண்ட. நான் அப்படித்தான் ராமானுஜரையா பார்த்தோம் அப்படின்னு தேசியனை தான் சொல்லின்னு இருக்கேன். எனக்கு இங்கிட்ட நானும் தப்பு பண்ணா கூட ஏதோ அவளை சேர்ந்தவன்கிறபடினால ஆச்சாரியன் நிஷ்டா மாதிரி என்ன அப்படியே நீ பரிக்கணும். இங்க இருக்கிற காலத்துல என்னை எப்படி வழி நடத்தான், மேல மோட்சத்துக்கும் என்னை வழி நடத்தி நீ ஐஷிண்டு போகணும் அப்படின்னு. இத்தம் त्वदेक शरणैरणघैरवाप्येन त्वत्किङ्करत्व विभवे स्पृहया पराध्यन् ஆத்மாமேதி பகவன். பகவன் கூப்பிடுறார், ஏ பகவானேன்னு அர்த்தம் முதல்ல வச்சுக்கணும். பவதைவ கீதாக வாச்சோ நிரீக்ஷ பரணீய இதத்வயாவம். பவதைவ, நான் ஏதான கீதையில சொல்லியிருக்கேன். அப்ப அந்த வார்த்தையை நீயே யோசிச்சுப்பார். அதை பார்த்து நிரீட்சைனா நல்லா யோசிச்சு பார்த்து என்னை நீ வழிநடத்தி அழைத்து கொண்டு செல்ல வேணும். ஆசைப்பட்டு தப்புனா கூட நீ என்னை வழிநடத்தி அழைத்து செல்ல வேணும். ஏன்னா நீயே சொல்லிட்டபடியினால.
நான் ஆசைப்பட்டனும் இல்லை, மோட்சத்துக்கு வந்து ஆசைப்பட்டு தானே சரணாகதி பண்ணியிருக்கேன். அப்ப என்ன எக்ஷன் போகணும் அப்படின்னு அர்த்தம். பத்மாமகி பிரபிருதிபிஹி பரிபுக்த பூம்னஹ காஹானிரத்ர மயி போக்தரிதே பவித்ரி துஷ்யேத்கிமங்கிரிதடினி தவ தேவ சேவ்யாம் துர்வார்ஷதர்ஷ சபலேன சுலாவலீடா. சரி, ஆனால் இப்ப நம்ம போய் மோட்சத்தை போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா ஆசைப்படுறது தப்பு, கைங்கரியம் பண்றதும் ஒரு தப்பு. ஏன்னா இவ்வளோ நீச்சனா இருக்கணும் போய் ஒருத்தன் போய் அங்க போய் கைங்கரியம் பண்ணலாம். கைங்கரியம் பண்றவாங்க பிராட்டிய பெரிய பிராட்டியா பூமி பிராட்டியெல்லாம் இருக்கா, நித்திய சூரியெல்லாம் இருக்கா, ஆச்சாரியெல்லாம் இருக்கா. நீ போய் கைங்கரியம் பண்ணா அது ஒரு தோஷம் ஆயிடாத. ஏன்னா பெருமாளுக்கே தோஷம் இருக்கும். நீ போய் பெருமாள் போய் கைங்கரியம் பண்றேன்னா அவருக்கு தோஷம் ஆயிடாது. கோயிலே கைங்கரியம் பண்றதுக்குலாம் விவசாயெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம் ஆயிருக்கணும், திருமணம்லாம் இட்டு இருக்கணும், ஓரளவு ஆச்சாரமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கோயில கைங்கரியம் பண்ண முடியும். ஒண்ணுமே ஆச்சாரம் இல்லாமல், ஒண்ணுமே சந்தியாவந்தரம்லாம் எதுவுமே தெரியாமல் தீட்டு தொடக்கலாம், தீட்டோட வந்து கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். தீட்டு தொடக்கெல்லாம் பார்க்காம இருக்கவங்க கோயில் போய் கைங்கரியம் பண்ணா விடுவாள? அந்த மாதிரி சீவைகள் லோகத்துக்கு போய் நான் போய் கைங்கரியம் பண்றேன்னா நான் மொத்த ஆச்சாரமும் ஒன்றும் கிடையாது, ஞானமும் கிடையாது. பெருமாளுக்கு யார் கைங்கரியம் பண்ணணும்னா பத்மாமகி பிரபிருதிபிஹி பரிபுக்த பூம்னஹ. பத்மானா லக்ஷ்மி தேவி, மகினா பூமாதேவி முதலானவர்கள்லாம் பரிபுக்த பூம்னஹா அனுபவிக்கப்பட்ட பெருமைகளை உடையவர்கள். அவளெல்லாம் அனுபவிக்கப்பட்ட பெருமை உடையவன் எம்பெருமான். அவனை போய் நானும் போய் அனுபவிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஓரமா உட்கார். யார் எதை அனுபவிக்கணும் வேண்டாம்னா அதுக்கு சமாதானம் சொல்றார். அப்படி இல்லை எம்பெருமானே, பிராட்டியார் அனுபவிக்கிற உன்னுடைய பெருமையை நானும் அனுபவிக்கிறேன், அங்க போய் சமமான போகத்தை அடைகிறேன். அதனால உனக்கு எந்த குறவும் வந்துடாது அப்படிங்கிறார். ஏன்னா உனக்கு என்ன இருந்தாலும் குறவு வராதே, உன்னை யாரும் தோஷம் பண்ண முடியாது. உன்னை போய் யாராவது தோஷம் பண்ண முடியுமா? ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கங்கா நதி இருக்கு, பரம பவித்திரமானது, சுத்தமானது கங்கா நதி, ஜலமும் தெளிவா இருக்கும், பாப்பத்தையும் போக்கடிக்கும். அதுல போய் ஒரு நாய் போய் நாக்க வச்சதுன்னு வச்சுக்கோங்க, நக்கிது, அதனால கங்கா நதி கெட்டு போச்சுன்னு சொல்லுவாளா? நாய் வாய் வச்சுட்டு அதனால கங்கா நதி கெட்டு போச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? இல்லையே. அதுவும் பெருமை ஒரு நாளும் குறையாது இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய பெருமை குறையாது. நாங்கெல்லாம் வந்து உனக்கு கைங்கரியம் பண்றபடினாலே உன்னுடைய பெருமை குறையாது எதுவுமே. ஆனால் வேற ஒண்ணு நடக்கும், அந்த நாய்க்கு தாகம் தீரும் இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு எங்கள் ஆசை தீரும். உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை தீரும். அமோசமானவன் தான் கைங்கரியம் பண்றது, உனக்கு கைங்கரியம் நான் பண்ண தகுதி இல்லாதவன். ஆனா அதனாலே பகவானுக்கு எந்த விதமான குறைவும் வராது. மாறாக நமக்கு தாபம் தீரும், நமக்கு ஆசை தீரும். பத்மாமகி பிரபிருதிபிஹி பரிபுக்த பூம்னஹ. லக்ஷ்மி தேவி பூமாதேவி முதலியவர்களாலே அனுபவிக்கப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் அவனை காகானிரத்த மயி போக்தரிதே பவித்ரி. அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி மயி போக்தரி நான் அனுபவிக்கும் போது கா ஹானிகி என்ன குறைவு தே பவித்ரி உனக்கு வரும். நானும் அனுபவிச்சா அதனால உனக்கு ஏதாவது குறைவு வருமான்னு? அது வராது. கோயில்ல எல்லாம் பிரதிஷ்டை பண்ணச்சா அங்க அந்த குறைவு வரும். கோயில பிரதிஷ்டை பண்ணச்சா பிரதிஷ்டைக்கு அசுத்தி பண்ணக்கூடாது. ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அப்படி கிடையாது. கோயில்ல கூட நம்ம தொட்டு அதெல்லாம் கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். தூரத்தை எங்க சேவிச்சாலே அசுத்தி வருங்கிறது கிடையாது இல்லையா? அது மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அனுபவிச்சதுனால அசுத்தி அப்படிங்கிறது வராது. துஷ்யே கிமங்கிரி தட்டினி தவதேவ சேவ்யாம். உன்னுடைய அங்கிரி தட்டினி இருக்கே, திருவடியிலேருந்து வந்த நதி கங்கா நதி, அது துர்வார தர்ஷ சபலேன சுனாவலீடா. சுனா அவலீடா, சுனா நாயினால், அவலீடா நக்கப்பட்டால், கிம் துஷ்யே அதுக்கு தோஷம் வந்து விடுமா என்ன அப்படின்னு அர்த்தம். இதுவா ஒரு ஓரமா நின்று ஒரு நாயை வந்து தீர்த்தம் சாப்பிடுது, அது நக்கி தானே சாப்பிடுது. அதனால கங்கா நதியை அசுத்தமாயிட்டு இனிமே யாரும் கங்கையில குளிக்கூடாதுன்னு சொல்லுவாடா? இல்லையே. ஏன்னா அந்த நாய் எப்படி இருக்குன்னா துர்வார தருஷ சப்பலேன, துர்வார நீக்க முடியாத அடக்க முடியாத தருஷ தாகம், அந்த தாகத்தினாலே சப்பலம் ஆசைப்பட்டது. அடக்க முடியாத தாகம் இருக்கு, எங்கேயா போய் சாட்டாகணும், தீர்த்தம் சாட்டாகணும். அதற்காக கங்கைக்கு, அதுக்கு தெரியுமா அந்த கங்கைக்கும் பைப் ஜலத்துக்கும் வித்தியாசம். அது போய் கங்கா நதியில வாழ்ந்துச்சு. அப்படி சுனா நாயினால் அவலீடா
நாக்கினாலே நக்கப்பட்ட அந்த கங்கா இருக்கே, அங்கிரி தட்டினி, உன்னுடைய திருவடி ஜலம் விசேஷமானது. அது கிம் துஷ்யே, அது கெட்டு போகுமா என்ன? அதுக்கு ஏதாவது அசுத்தி வருமா என்ன? கிடையாது இல்லையா? அப்படின்னு அந்த ரீதியில என்னாலே எம்பெருமானுக்கு தோஷம் அப்படிங்கிறது வராது. ஒரு நாள் நான் கைங்கரியம் பண்ண அப்படின்னா, மாறாக நாய்க்கு தாகம் தீருங்கிற மாதிரி எனக்கு அந்த தாகம் தீரும், கைங்கரிய தாகம் தீரும் அப்படின்னு அழகா சாதிக்கிற. இந்த மாதிரி விஷயத்த சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்லிருக்க. பாதுகா சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம் பூதா சதுசபதி சந்தாபரஹிதா. பாதுகையை தான் ஸ்தோத்திரம் பண்ணச்சு கூட இதான் சொல்றேன். நான் என் வாக்கினால பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஏன்னா வால்மீகி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், நிறைய தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நான் பண்றது தப்பு, ஆனா அதனால பாதுகைக்கு குறைவு வராது. மாறாக எனக்கு தாகம் தீரும். அதுக்கும் இந்த நாய் உதாரணம் தான் சொல்றேன். ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான் கூறத்தாழ்வான் அவரே துஷ்யேத்சாபி நதாவதா நகிசுனா லீடாபி பாகீரதி துஷ்யேத்வாபி நலஜ்ஜதே நபிவேத்யார்த்திஷ்டு சாமியத் சுனஹா. இதே உதாரணம் தான் ஆழ்வான் சாதிச்சை வச்சுதான் தேசிகன் சாதிக்கிற. ஆக அந்த ரீதியில எம்பெருமானுடைய பெருமைக்கு எந்த குறவும் வராது. நம்ம ஆசைப்பட்டதுனாலையும் குறவு வராது, நம்ம அனுபவிச்சதுனாலையும் குறவு வராது. ஆனால் நமக்கு ஒரு பகவத் அனுகிரகம் என்பது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த 2 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நைச்சான சிந்தானத்துல நான் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேனே, அது அநியாயமாச்சேன்னு முதல்து. 2வது, அங்க போய் எம்பெருமானுக்கு நான் போய் கைங்கரியம் பண்றதே மோசமாச்சேன். ஏன்னா எப்படிப்பட்டவன் எம்பெருமான், நான் மோசமானவன் ஆச்சேன்னு 2 சொல்ற. என்ன ஆனாலும் அதை பண்ண போறோம் கைங்கரியங்கள்லாம். ஆனால் இந்த மாதிரி நாம அனுசந்தானம் பண்ணணும். நம்மளுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் அவ்வளோ மோசமா இருக்கோமே, அதை ஓரளவு திருத்திக்கிறதுக்காக நம்ம உதவணும். அப்படி திருத்திக்க முடியாட்டா கூட, சுவாமி தேசிகன் மாதிரி பாஷ்யக்கார மாதிரி ஆகாட்டா கூட, இந்த அனுசந்தானத்தையாவது நம்ம பின்னிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம். நம்மளுடைய இப்போதைய நிலைமையும் கொஞ்சம் நாம நினைச்சு பார்த்துட்டு, ஆனால் அதனால பரவாயில்ல, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு ஸ்வரூபம். அதனால அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது என்பதையும் உணர்ந்து நாம் தேறி இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயம் இதனாலே கிடைக்கிறது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.